இன்றைய நாளில் உங்களை ரட்சிப்பின் வார்த்தையில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண போகிறான், இவன் வாழ்க்கையை சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யவீருவின் மகள் மறித்து சில மணி நேரங்கள் தான் ஆச்சு, உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டார். லாசருவின் மரணம் மறித்து 4 நாட்கள் நாரிய நிலையில் உயிரோடு எழுப்பின தேவன் அவர். எசேக்கியேல் 37 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவன் கொடுத்து உயிரோடு எழுப்பின தேவன் அவர். அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாருங்க. ஒருவேளை உங்கள் காரியம் மறித்து போயிடுச்சு, செத்துடுச்சு, அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ்ன்னு இந்த உலகம் நினைக்கலாம். உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஒருவேளை கொஞ்சம் அப்படியே இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் அவருடைய அற்புதம், அவருடைய செயல் உங்கள் வாழ்வில் ஆறுதல் சொல்கிறது கிடையாதுங்க. ஆறுதல் சொல்கிறது கிடையாது, அதிசயத்தை செய்கிறதுக்கு இந்த நாளில் அப்பேற்பட்ட அதிசயத்தை செய்ய போகிறாரு. ஒரு வேளை முடிஞ்சிச்சு சாப்டர் க்ளோஸ்ன்னு நினச்சவங்கெல்லாம் நினைப்பாங்க, ஐயோ இவரோட ஆண்டவர் இருக்காருன்ட்டு. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்றைக்கி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.